மார்ச் 22ஆம் தேதி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம். நேற்றுடன் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ஒப்பிடும்போது ஏற்றம் கண்டிருக்கா அல்லது இறங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இனி வரும் காலங்களில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் ஏறுமுகமாக இருக்குமா அல்லது இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கா என்ற வல்லுநர்களுடைய ஆலோசனையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்றைய வெள்ளியின் விலை நிலவரத்தை பொறுத்தவரை நேற்று 1 கிராம் வெள்ளியானது 81 ரூபாய் 50 பைசாவாக இருந்தது. இன்று 2 ரூபாய் குறைந்து வெள்ளியானது 1 கிராம் 79 ரூபாய் 50 பைசாவாக விலை இருக்கிறது. நேற்று 1 கிலோ வெள்ளியானது 81 ரூபாய் 50 பைசாவாக இருந்தது. இன்று 1 கிலோவிற்கு 2000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 79,500 ரூபாயாக வெள்ளியின் விலை நிலவரம் நீடிக்கிறது. 24 கேரட் தங்கத்தை பொறுத்தவரை 1 கிராம் ஆனது நேற்று 6,802 ரூபாயாக இருந்தது. இன்று 6,764 ரூபாயாக இருக்கிறது. 1 கிராமிற்கு 38 ரூபாய் குறைந்திருக்கு. 8 கிராம் அதாவது ஒரு சவரனை பொறுத்தவரை நேற்று 54,416 ரூபாயாக இருந்தது. இன்று 54,112 ரூபாயாக இருக்கிறது. ஒரு சவரனுக்கு 304 ரூபாயாக குறைந்திருக்கிறது. 10 கிராமை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 380 ரூபாய் குறைந்திருக்கிறது. 22 கேரட் தங்கத்தின் விலை அதாவது 916 கேடிஎம் என்று அழைக்கக்கூடிய அந்த தங்கம் ஆபரண தங்கத்தினுடைய விலை 1 கிராமை பொறுத்தவரை நேற்று 6,235 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கி 1 கிராம் 6,200 ரூபாய். 1 கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஒரு சவரனை பொறுத்தவரை ஒரு சவரன் விலை நேற்று 49,880 ரூபாயாக இருந்தது. இன்று 49,600 ரூபாயாக இருக்கிறது. ஒரு சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்திருக்கிறது. நேற்று விலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 கிராமுக்கு 62,350 ரூபாயாக இருந்தது. இன்று 62,000 ரூபாய் 10 கிராம் 350 ரூபாய் குறைந்திருக்கிறது. தங்கத்தின் விலை நிலவரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது தங்கம் இன்னும் சில தினங்களுக்கு இறங்கு முகத்தில் அதாவது இறங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் அமௌண்ட் குறையாது. ஒரு 1000 ரூபாய் வரை குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே பெரிய விஷயந்தான். ஒரு 200 300 அந்த ரேஞ்சில் ஆவரேஜாக குறைஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. மீண்டும் உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் கணிக்கிறாங்க. ஸோ வருங்காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.